ஓம் சாந்தி. 31/1/2024. இனிமையான குழந்தைகளே, இப்போது நீங்கள் அமைதி மற்றும் சுகத்தின் சிகரத்திற்கு செல்ல வேண்டும். அதனால் தன்னுடைய சுபாவம் மற்றும் பண்புகளை சீர்திருத்திக் கொண்டே செல்லுங்கள். பழையதை மாற்றம் செய்யுங்கள். கேள்வி: புத்தி எப்பொழுதும் புத்துணர்ச்சியுடன் இருப்பதற்கான யுக்தி என்ன? பதில்: பாபா என்ன சொல்கிறாரோ அதை சிந்தனை செய்யுங்கள். ஞானத்தை சிந்தனை செய்வதால் புத்தி எப்பொழுதும் புத்துணர்ச்சி உள்ளதாக ஆகிவிடும். யார் எப்பொழுதும் புத்துணர்ச்சியுடன் இருக்கிறார்களோ அவர்கள் மற்றவர்களுக்கும் சேவை செய்ய முடியும். அவர்களின் பேட்டரி எப்பொழுதும் நிரம்பிக் கொண்டே இருக்கும். ஏனென்றால் ஞான சிந்தனை செய்வதால் சர்வசக்திவான் தந்தையுடன் தொடர்பு இணைக்கப்பட்டதாக உள்ளது. பாடல்: கண்ணில்லாதவர்களுக்கு வழிகாட்டுங்கள் பிரபுவே. ஓம் சாந்தி. இந்த பாடலும் கூட மனிதர்களால் பாடப்பட்டதாகும். ஆனால் பொருள் எதுவும் புரிந்து கொள்ளவில்லை. எப்படி மற்ற பிரார்த்தனைகளை செய்கின்றனரோ அதுபோல இதுவும் ஒரு பிரார்த்தனையாகும். பரமாத்மாவை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. பரமாத்மாவை அறிந்திருந்தால் அனைத்தையும் அறிந்து இருப்பார்கள். வெறுமனே பரமாத்மா என சொல்லிவிடுகின்றனர். ஆனால் அவரது வாழ்க்கை பற்றி எதுவும் தெரியாது. ஆக கண்ணில்லாதவர் ஆகின்றனர் அல்லவா? உங்களுக்கு இப்போது ஞானத்தின் 3வது கண் கிடைத்துள்ளது. அதனால் நீங்கள் த்ரிநேத்ரி என சொல்லப்படுகிறீர்கள். உலகத்தில் இந்த வார்த்தையை சொல்கின்றனர், த்ரிநேத்ரி, திரிகாலதர்ஷி, திரிமூர்த்தி. ஆனால் பொருள் எதுவும் தெரியாது. எப்படி கேட்கின்றனர்? அறிவியல் மற்றும் அமைதி இவற்றிற்கு இடையே என்ன சம்பந்தம் என்று கேள்வி கேட்கின்றனர். பதில்: அவர்களுக்கே தெரியாது. உலகத்தில் அமைதி நிலவ வேண்டும் என்கின்றனர். ஆனால் அது எப்போதாவது இருந்ததா? அமைதியை யார் உருவாக்கினார்கள்? எதுவுமே தெரியாது. வெறுமனே கேட்டுக்கொண்டே இருக்கின்றனர் என்றால் நிச்சயமாக அது பற்றி தெரிந்தவர்கள் யாராவது வேண்டும். பதில் சொல்வதற்கு குழந்தைகளாகிய உங்களுக்கு பாபா சொல்லி இருக்கிறார். இவை அனைத்தும் உருவாக்கப்பட்ட விளையாட்டு. அமைதியின் டவர், சுகத்தின் டவர், அனைத்திற்கும் டவர் உள்ளது. அமைதியின் சிகரம் மூலவத்தனம். அங்கேதான் ஆத்மாக்களாகிய நாம் வசிக்கிறோம். அது அமைதியின் டவர் எனப்படுகிறது. பிறகு சத்தியுகத்தில் சுகத்தின் டவர் உள்ளது, டவர் ஆஃப் பீஸ் மற்றும் சுகம். இதுபோல யாரும் வாயினால் சொல்ல மாட்டார்கள். ஆத்மாக்களாகிய நமது வீடு முக்தி தாமம் என்று. இந்த அனைத்து விஷயங்களையும் பாபாதான் புரிய வைக்கிறார். ஆசிரியர் என்றால் இப்படி இருக்க வேண்டும். அவர் ஞானத்தின் டவர் உங்களையும் அமைதி மற்றும் சுகத்தின் டவருக்கு அழைத்து செல்கிறார். இது பிறகு துக்கதாமத்தின் டவர். ஒவ்வொரு விஷயத்திலும் அனைத்தையும் இழந்தவராக உள்ளனர். தூய்மை, சுகம், அமைதியின் ஆஸ்தியை நீங்கள் இந்த சமயம்தான் பெறுகிறீர்கள். எல்லா புகழும் இந்த புருஷோத்தம சங்கம யுகத்திற்கு தான். இது நன்மை செய்யக்கூடிய யுகம் என சொல்லப்படுகிறது. கலியுகத்திற்கு பிறகு சத்தியுகம். அது சுகத்தின் டவர், அது அமைதியின் டவர். இங்கே இருப்பது துக்கத்தின் டவர். இங்கே அளவற்ற துக்கம், அனைத்து துக்கங்களும் வந்து ஒன்றாக சேர்ந்துள்ளன. துக்கத்தின் மலைகள் விழுகின்றன என்று சொல்கிறார்கள் அல்லவா? நிலநடுக்கம் போன்றவை ஏற்பட்டால் ஐயோ ஐயோ என்று கதறுகின்றனர். பாபா புரிய வைத்துள்ளார். மீதி குறைவான கால அவகாசமே உள்ளது. குழந்தைகளுக்கு நினைவு யாத்திரையில் நேரம் பிடிக்கிறது.
அநேகர் இதை முழுமையாக புரிந்து கொள்வதே இல்லை. புள்ளியை புரிந்து கொள்வார்களா? என்ன புரிந்து கொள்வார்கள்? அட, எப்படி ஆத்மாவோ அப்படியே பரமாத்மாவும் இருக்கிறார். ஆத்மாவை அறிவீர்கள்தானே? அது அதிர்ஷ்ட நட்சத்திரம், முற்றிலும் சூட்சுமமானது, இந்த கண்களால் பார்க்க முடியாது. ஆக இந்த அனைத்து விஷயங்களையும் பாபா புரிய வைக்கிறார். இத்தகைய விஷயங்களை பற்றி ஞான சிந்தனை செய்வதாலும் புத்தி புத்துணர்ச்சி அடையும். எங்கே சென்றாலும் சொல்லி புரிய வைப்பீர்கள். அமைதியின் டவர், சுகத்தின் டவர், தூய்மையின் டவராக இருப்பதே புதிய உலகத்தில்தான். பழைய சுபாவங்களை, பண்புகளை சீர்திருத்தி பாபா புதிய உலகின் எஜமானனாக ஆக்குகிறார். மனிதர்கள் பாடுகின்றனர், வேத சாஸ்திரங்கள், கீதை முதலியவற்றை படிக்கின்றனர். என்றாலும் எதையும் புரிந்து கொள்வது இல்லை. ஏணிப்படியிலோ கீழே இறங்கியே வருகின்றனர். தங்களை சாஸ்திரங்களின் அதிகாரி என்றாலும் கூட அவர்கள் கீழே இறங்கியே ஆக வேண்டும். ஆத்மா முதலில் அனைவருக்கும் சதோ பிரதானமாக உள்ளது. பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக பேட்டரி தீர்ந்து போகின்றது. இப்போது மீண்டும் பேட்டரி சார்ஜ் ஆகிறது. பாபா கூறுகிறார், மன்மனாபவ, தன்னை ஆத்மா என உணருங்கள். பாபா சர்வசக்திவான். அவரை நினைப்பதால் பாவங்கள் நீங்கும். மேலும் பேட்டரி நிரம்பிவிடும். நீங்கள் இப்போது உணர்ந்து பார்க்கிறீர்கள். இப்போது நமது பேட்டரி நிரம்பிக் கொண்டு இருக்கிறது என்பதை. சிலருக்கு நிரம்பாமலும் உள்ளது. சீர்திருந்துவதற்கு பதில் மேலும் கெட்டுப்போய் விடுகின்றனர். பாபாவிடம் உறுதிமொழியையும் கொடுக்கின்றனர். பாபா, இனி ஒருபோதும் விகாரத்தில் போக மாட்டேன். உங்களிடமிருந்து 21 பிறவிகளுக்கான ஆஸ்தியை நிச்சயமாக அடைவோம். பிறகும் கீழே விழுந்து விடுகின்றனர். பாபா சொல்கிறார், காம விகாரத்தை வெற்றி கொள்வதன் மூலம் நீங்கள் உலகை வெற்றி கொள்வீர்கள். பிறகு விகாரத்தில் சென்றீர்கள் என்றால் புத்தி அவ்வளவுதான் மூடிவிடும். இந்த காமம் மிக பெரிய விரோதியாகும். ஒருவர் மற்றவரை பார்ப்பதால் காமத்தின் நெருப்பு பற்றிக் கொள்கிறது. பாபா கூறுகிறார், நீங்கள் காம சிதையில் அமர்ந்து கருப்பாகி விட்டிருக்கிறீர்கள். இப்போது உங்களை வெள்ளையாக ஆக்குகிறேன். இதை பாபாதான் குழந்தைகளாகிய உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறார். படிப்பினால் உங்களுடைய புத்தி திறந்து கொள்கிறது. விருட்சத்தின் வர்ணனையும் செய்கின்றனர். இது கல்ப விருட்சமாகும். மனித சிருஷ்டியின் பன்முக மரம். இது தலைகீழான மரம் எனவும் சொல்லப்படுகிறது. எத்தனை விதமான தர்மங்கள்! இத்தனை கோடி ஆத்மாக்களுக்கு அழியாத பாகம் இந்த நாடகத்தில் கிடைத்துள்ளது. இருவருக்கு ஒரே மாதிரியான பாகம் இருக்க முடியாது. இப்போது உங்களுக்கு ஞானத்தின் 3வது கண் கிடைத்துள்ளது. சிந்தனை செய்து பாருங்கள். எவ்வளவு ஏராளமான ஆத்மாக்கள்! எப்படி மீன்களின் பொம்மை ஒன்று உள்ளது. நூலில் இது போல கீழே இறங்குகிறது. இதுவும் அது போன்றுதான். நாமும் கூட நாடகத்தின் கயிற்றில் கட்டப்பட்டிருக்கிறோம். இப்படியே இறங்கி இறங்கியே கல்பம் முடிவடைந்து உள்ளது. பிறகு நாம் மேலே செல்கிறோம். இந்த ஞானமும் குழந்தைகளுக்கு இப்போது கிடைத்துள்ளது. மேலிருந்த ஆத்மாக்கள் வருகின்றனர். வரிசைப்படியாக கூடிக்கொண்டே போகின்றனர். இந்த விளையாட்டில் நீங்கள் பாகமேற்று நடிப்பவர்களாக இருக்கிறீர்கள். முக்கியமாக படைப்பவர், இயக்குனர், நடிகர் உள்ளனர் அல்லவா? முக்கியமானவரோ சிவபாபா. அதன் பிறகு எந்த நடிகர்கள்? பிரம்மா, விஷ்ணு, சங்கர். பக்தி மார்க்கத்தினர் அநேக சித்திரங்களை உருவாக்கி உள்ளனர். ஆனால் எந்த பொருளும் தெரியாது.
1,00,000 வருடங்கள் என சொல்லிவிடுகின்றனர். இப்போது பாபா முழு ஞானத்தையும் தருகிறார். இப்போது நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். சத்யுகத்தில் இந்த ஞானம் நமக்கு இருக்காது. காரியங்கள் நடைபெறுகின்றனவோ அதுபோல அங்கே தூய்மை, சுகம், அமைதியின் ராஜ்யம் நடைபெறும். பாபாவும் அற்புதமானவர். இவ்வளவு மிகச்சிறிய புள்ளியாக இருக்கிறார். எப்படி உங்களுடைய ஆத்மாவோ அதுபோல இவருடைய ஆத்மா பாபாவிடமிருந்து முழு ஞானத்தையும் பெற்றுக்கொண்டு இருக்கிறது. பிறகு பாபா பெரிய உருவம் உள்ளவராக இருக்க மாட்டார். அவரும் புள்ளியாகவே இருக்கிறார். புள்ளியாக இருக்கும் உங்கள் ஆத்மாவினுள் முழு ஞானமும் தாரணையாகிக் கொண்டு இருக்கிறது. இந்த ஞானத்தை கல்பத்திற்கு பின் பாபா மறுபடியும் தருவார். எப்படி ரெக்கார்ட் நிரம்பி இருக்கிறது என்றால் பிறகு அது ரிப்பீட் ஆகிறது அல்லவா? ஆத்மாவிலும் கூட நடிப்பின் பாகம் முழுவதும் நிரம்பியுள்ளது. ஏதேனும் மிக அற்புதமான விஷயம் இருக்கிறது என்றால் அது இறைவனின் செயல் என்று சொல்லப்படுகிறது அல்லவா? இந்த முடிவில்லா நாடகத்தின் பாகத்திலிருந்து ஒருவரும் விடுபட முடியாது. அனைவரும் தங்கள் பாகத்தை நடித்தே ஆக வேண்டும். இவை மிகவும் அற்புதமான விஷயங்கள். இவற்றை நன்கு புரிந்து தாரணை செய்தால் மகிழ்ச்சியின் அளவு அதிகரிக்கும். உங்களுக்கு எவ்வளவு ஸ்காலர்ஷிப் கிடைக்கின்றது? ஆகவே நல்லபடியாக முயற்சி செய்ய வேண்டும். தன்னை போல மற்றவர்களை ஆக்க வேண்டும். நீங்கள் அனைவரும் ஆசிரியர்கள். ஆசிரியர் உங்களுக்கு படிப்பு சொல்லி தந்து தமக்கு சமமாக ஆசிரியராக ஆக்குகிறார். குருவாக ஆக வேண்டும் என்பது இல்லை. நீங்கள் ஆசிரியராக ஆகிறீர்கள். ஏனென்றால் ராஜயோகம் கற்றுத்தருகிறீர்கள். பிறகு சென்று விடுவீர்கள். இதையும் நீங்கள் புரிந்து கொண்டு இருக்கிறீர்கள். அவர்களோ இதை அறிந்திருக்கவில்லை. அவர்களால் சக்தி அளிக்கவும் முடியாது. அனைவருக்கும் சத்கதி அளிப்பவர் ஒரே ஒரு தந்தை தான் அல்லவா? விடுவிக்க கூடியவர், வழிகாட்டியும் அவர்தான். நீங்கள் எப்போது அங்கிருந்து வருகிறீர்களோ அப்போது பாபா வழிகாட்டியாகி வருவது இல்லை. பாபா இப்போதுதான் வழிகாட்டியாக ஆகிறார். நீங்கள் எப்போது வீட்டிலிருந்து வருகிறீர்களோ பிறகு வீட்டையே மறந்து விடுகிறீர்கள். இப்போது நீங்களும் கூட வழிகாட்டியாக இருக்கிறீர்கள். அனைவருக்கும் வழி சொல்கிறீர்கள். அஷரீரி பவ. உங்கள் பெயர் பாண்டவ சேனை என்று உள்ளது. ஷரீரதாரியாக இருக்கிறீர்கள் தானே? எப்போது தனியாக இருக்கிறீர்களோ அப்போது சேனை என்று சொல்ல முடியாது. ஷரீரத்துடன் கூட எப்போது மாயை மீது வெற்றி கொள்கிறீர்களோ அப்போது உங்களை சேனை என சொல்கின்றனர். அவர்கள் பிறகு சண்டையின் விஷயங்களை எழுதியுள்ளனர். இது எல்லையற்ற விஷயமாகும். அவர்கள் மாநாடு முதலியவற்றை நடத்துகின்றனர். சமஸ்கிருத கல்லூரிகளை திறக்கின்றனர். எவ்வளவு செலவு செய்கின்றனர்? செலவு செய்து செய்தே காலியாக்கி விடுகின்றனர். வெள்ளி, தங்கம், வைரம் அனைத்துமே காலியாகிவிட்டன. பிறகு உங்களுக்காக அனைத்தும் புதிதாக வெளிப்படும். ஆக குழந்தைகளாகிய உங்களுக்கு நடமாடும் பொழுதும் சுற்றி வரும் பொழுதும் மிகுந்த மகிழ்ச்சி இருக்க வேண்டும். பாபாவையும் ஆஸ்தியையும் நினைவு செய்ய வேண்டும். உங்களுடைய பாகம் நடைபெற்று கொண்டே உள்ளது. ஒருபோதும் நிற்காது. பாபா புரிய வைக்கிறார். நீங்கள் உங்களுடைய பிறவிகளை பற்றி அறிந்திருக்கவில்லை. 84 பிறவிகளின் கணக்கு வழக்கையும் முதலில் வருகிற இவருக்கு சொல்கிறார். குழந்தைகளாகிய உங்களுக்கு அளவற்ற சுகம் கிடைக்கிறது.
ஆரோக்கியத்தின் டவர், செல்வத்தின் டவர், மகிழ்ச்சியின் டவர். அப்படி என்றால் எவ்வளவு போதை இருக்க வேண்டும்? பாபா நமக்கு எல்லையற்ற ஆஸ்தியை தருகிறார். நீங்கள் எவ்வளவு அருகில் வந்து கொண்டே இருப்பீர்களோ அவ்வளவு ஆபத்துகளும் வந்து கொண்டே இருக்கும். விருட்சத்தின் வளர்ச்சி ஏற்படும். விருட்சங்கள் பலவீனமாக இருந்தால் புயல் அடிக்கும் போது விழுந்து விடும். இதுவோ நடக்கத்தான் செய்யும். உங்களுடைய நோக்கம் மற்றும் குறிக்கோளின் சித்திரம் முன்னால் உள்ளது. நீங்கள் வேறு எந்த ஒரு சித்திரமும் வைக்க முடியாது. பக்தி மார்க்கத்தில் மனிதர்கள் ஏராளமான சித்திரங்களை வைக்கின்றனர். ஞான மார்க்கத்தில் ஒன்றுதான், அதுவும் ஞானம் புத்தியில் உள்ளது. மற்றபடி புள்ளியின் சித்திரம் என்ன வெளிப்படுத்துவது? ஆத்மா நட்சத்திரம் தானே. இதுவும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். ஆத்மாவை இந்த கண்களால் பார்க்க முடியாது. அநேகர் கேட்கின்றனர், பாபா எங்களுக்கு காட்சி கிடைக்க வேண்டும், நாங்கள் வைகுண்டத்தை பார்க்க வேண்டும். ஆனால் பார்ப்பதால் எஜமானர் ஆகிவிட மாட்டார்கள். மனிதர்கள் சொல்கின்றனர், இன்னார் சொர்க்கத்திற்கு சென்று விட்டார், ஆனால் சொர்க்கம் எங்கே உள்ளது என்று அவர்களுக்கு தெரியாது. எந்த ஆத்மாக்கள் சொர்க்கத்திற்கு சென்று இருக்கிறார்களோ அவர்கள்தான் செல்வார்கள். ஆத்மாவை அனைவரும் நினைவு வைத்துள்ளனர் தானே. இப்போது உங்களுக்கு உயர்ந்ததிலும் உயர்ந்தவராகிய பாபா படிப்பு சொல்லி தந்து கொண்டு இருக்கிறார். அதன் மூலம் நீங்கள் உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவியை பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். வரிசைப்படியான முயற்சியின் அடிப்படையில் நரனிலிருந்து நாராயணனாக நிச்சயம் ஆவீர்கள். அமைதி வேண்டும் என கேட்பவர்களுக்கு நீங்கள் புரிய வைக்க வேண்டியது கடமை. அநேகர் புரிந்து கொண்டும் உள்ளனர். இவர் சொல்வது மிக சரியானதுதான் என்று. அந்த சமயமும் வரும். எழுதப்பட்டுள்ளது, குமாரிகள் மூலம் பீஷ்ம பிதாமகர் போன்றவர்கள் மீது ஞான பானம் எய்தப்பட்டது. மற்றபடி அர்ஜுனன் பானத்தை எய்தான், கங்கை வெளிப்பட்டது என்று கிடையாது. இவ்வாறு விஷயங்களை கேட்டு சொல்லிவிடுகின்றனர், இங்கிருந்து கங்கை வந்தது என்று. பசுவின் வாயை கூட உருவாக்கியுள்ளனர். இப்போது குழந்தைகள், நீங்கள் பார்க்கிறீர்கள், உங்களுடைய நினைவு சின்னமும் நின்று கொண்டுள்ளது. அது ஜட தில்வாடா, இது சைத்தன்யமானது. அதில் மேலே வைகுண்டம் காட்டப்பட்டுள்ளது. கீழே தபஸ்யா செய்து கொண்டு உள்ளனர். மேலே ராஜ்யத்தின் சித்திரம் உள்ளது. அதனால் மனிதர்கள் நினைக்கின்றனர் சொர்க்கம் மேலே உள்ளது. வெடிகுண்டுகள் தயார் செய்பவர்கள் அவர்களாகவே புரிந்து கொள்கின்றனர், இது நமது விநாசத்திற்காக தான் என்று சொல்கின்றனர். இது போல செய்தால் அழிவு ஏற்பட்டுவிடும் என்று எழுதப்பட்டும் உள்ளது. மகாபாரத யுத்தத்தில் இப்படி நடந்தது. அனைவரும் அழிந்து போயினர். சத்யுகத்தில் இருப்பது ஒரு தர்மம் என்றால் நிச்சயமாக மற்ற அனைத்தும் அழிந்து போகும். இதையும் குழந்தைகள் அறிவார்கள். பக்தி செய்து செய்தே கீழே இறங்கி வந்துள்ளனர். நாடக திட்டப்படி உண்மையில் இங்கே எந்த ஒரு ஆசீர்வாதத்தின் விஷயமும் கிடையாது. எது நாடகத்தில் உருவாக்கப்பட்டுள்ளதோ அது நடந்தே தீரும். கொஞ்சம் அப்படிப்பட்ட விஷயம் நடந்துவிட்டால் மனிதர்கள் சொல்லிவிடுகின்றனர், இது ஈஸ்வரனின் விருப்பம். நீங்கள் அதுபோல சொல்ல மாட்டீர்கள். நீங்களோ நாடகத்தில் இது விதிக்கப்பட்டுள்ளது என்று சொல்வீர்கள். நீங்கள் ஈஸ்வரன் விதித்தது என்று சொல்ல மாட்டீர்கள். ஈஸ்வரனுக்கும் நாடகத்தில் பாகம் உள்ளது. சிருஷ்டி சக்கரம் எப்படி சுழல்கிறது என்பதை பாபாதான் சொல்லி புரிய வைக்க முடியும்.
முடியும். ஞானம் நிறைந்தவராக இருப்பவரும் பாபாதான். மனிதர்கள் நினைக்கின்றனர் அவர் அனைவரின் மனதையும் அறிவார் என்று. ஆனால் நாம் என்ன செய்கிறோமோ அதற்கான தண்டனை நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். பாபா அமர்ந்து தண்டனை தரமாட்டார். இது தானாகவே உருவாக்கப்பட்ட ஒரு நாடகம். அது தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது. இதனுடைய முதல் இடை கடைசியின் ரகசியத்தை பாபாதான் புரிய வைக்கிறார். நீங்கள் பிறகு மற்றவர்களுக்கு புரிய வைக்கிறீர்கள். இப்போது பாபா கூறுகிறார், குழந்தைகளே, உங்களுடைய மனநிலை அவ்வாறு இருக்க வேண்டும். கடைசியில் வேறு எதுவும் நினைவிற்கு வரக்கூடாது. தன்னை ஆத்மா என உணர வேண்டும். இதுதான் கர்மாதீத் நிலை என சொல்லப்படும். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, உதவி பெறுவதற்காக நன்றாக முயற்சி செய்யுங்கள். ஆசிரியராகி மற்றவர்களுக்கு ராஜயோகத்தை கற்றுக் கொடுங்கள். வழிகாட்டியாகி அனைவருக்கும் வழிகாட்டுகின்ற சேவையை செய்யுங்கள். இரண்டாவது, சர்வசக்திவான் பாபாவின் நினைவு மூலம் தனது பேட்டரியை சார்ஜ் செய்து கொள்ள வேண்டும். பாபாவிற்கு உறுதிமொழி கொடுத்த பிறகு ஒருபோதும் காமசிதையின் ஆசனத்தில் அமரக்கூடாது. வரதானம். சேவை உணர்வினால் நிரம்பியவராகி ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் பிராப்தியின் பலனை அனுபவம் செய்ய வைக்கக்கூடிய உண்மையான சேவாதாரி ஆகுக. விளக்கம். யார் ஒவ்வொரு ஆத்மாவிற்காகவும் எப்பொழுதும் சுபபாவனை சிரேஷ்டமான விருப்பம் வைக்கிறாரோ அவர்தான் உண்மையான சேவாதாரி. அவர் வெறுமனே சொற்பொழிவாற்றுவது மட்டும் அல்ல, ஆனால் சேவை உணர்வு மூலம் அனைவருக்காகவும் மகிழ்ச்சியின் பாவனை, சக்திகளின் பிராப்திக்கான பாவனை, ஊக்கம் உற்சாகத்தை அதிகரிப்பதற்கான பாவனை வைத்து சகயோகத்தின் அனுபவத்தை செய்விப்பார். சேவை மூலம் அவர்களுக்கு பிராப்திகளின் பலனை அனுபவம் செய்விப்பதுதான் உண்மையான சேவையாகும். அத்தகைய சேவையில்தான் தபஸ்யா நிறைந்து இருக்கும். ஸ்லோகன். பாபாவின் ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் என்றால் அன்பானவராக, நல்ல குழந்தையாக, கட்டளைப்படி நடக்கும் குழந்தையாக ஆகுங்கள். அவ்யக்த அமைதி மூலம் டபுள் லைட் ஃபரிஷ்தா ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள். எவ்வளவுக்கெவ்வளவு நீங்கள் உள்நோக்கு முகம் உடையவராக இனிய அமைதி சொரூபத்தில் நிலைத்து கொண்டே செல்வீர்களோ அவ்வளவு கண்களின் மொழி, பாவனையின் மொழி மற்றும் சங்கல்பங்களின் மொழியை சகஜமாக புரிந்து கொள்ள முடியும். இந்த மொழிதான் ஆன்மீக யோகி வாழ்க்கையின் மொழியாகும். உங்கள் அமைதி சக்தி அறிவியலை விடவும் உயர்ந்ததாகும். எப்படி அறிவியல் வெளிப்படையான நிரூபணத்தை காட்டுகிறதோ அதுபோல அமைதி சக்தியின் நடைமுறை நிரூபணம் உங்கள் அனைவரின் டபுள் லைட் ஃபரிஷ்தா வாழ்க்கை. எப்போது இந்த அனைத்து நடைமுறை நிரூபணங்களும் காணப்படுகிறதோ அப்போது விரும்பாமலே கூட அனைவரின் பார்வையும் செல்லும் மற்றும் ஜெய ஜெய என்ற வெற்றி முழக்கத்தின் முரசு ஒலிக்கும். ஓம் சாந்தி.